எபிராய் திருப்பி போடாத அப்பம். முட்டை திருப்பி போடாதவங்க அது என்னது? ஆஃப் ஆயில். ஆஃப் ஆயில் எல்லாரும் சாப்பிடுவீங்க, ரொம்ப பிடிக்கும்ல. எப்படி அதே உடையாம தூக்கி வாயில் போட்டு சாப்பிடுவோம். தோசையை திருப்பி போடலனாலும் நம்ம சாப்பிடுவோம். அது மேலே மூடி போட்டு அது ஒரு மாதிரி பண்ணு மாதிரி இருக்கும், நம்ம என்ன செஞ்சுருவோம்? சாப்பிடுவோம். அப்பம், அப்பம்னா என்ன? எதை எக்ஸாம்பிள் இருக்கலாம்? சப்பாத்தி. சப்பாத்தியை திருப்பி போடலன்னா நீங்கள் யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? ஒரு பக்கம் மட்டும் நல்லா வெந்திருக்கு, ஒரு பக்கம் மாவா இருக்கு, வேகலை, அரை வேக்காடாக இருக்கு, யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? ஒரு முட்டையை திருப்பி போடலன்னா சாப்பிடலாம், அது ஆஃப் ஆயிடும். தோசையை திருப்பி போடலன்னா அது வந்து கல் தோசை மாதிரி இருக்கும், சாப்பிடலாம். சப்பாத்தி திருப்பி போடலாம் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. அதுக்கு எதுக்கு யூஸ்? எதுக்குமே யூஸ் கிடையாது, அது ஒரு யூஸ்லெஸ். அது குப்பையை தான் என்ன செய்யணும்? தூக்கி போடணும். இங்கே என்ன சொல்கிறாங்க? எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம். நம்ம தான் எப்ராஹிம். நம்ம எப்படி இருக்கோம்? திருப்பி போடப்பட்டிருக்கோமா, திருப்பி போடப்படலையா? இந்த வசனம் முடியறதுக்குள்ள உங்களுக்குள்ளார ஒரு என்ன செய்யணும்? தீர்மானம் வந்துடணும். உங்கள் இருதயத்தில் உங்களுடைய காரியங்களையும் உங்களுக்கு குறித்ததான காரியங்களும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை கணிச்சிக்கணும். இந்த முடியும் பொழுது ஏசப்பா நான் திருப்பி போட்டிருக்கேனா இல்லை முழுமையாக இல்லையா திருப்பி போடாமல் இருக்கணான்றதை நீங்கள் தான் ஆராய்ச்சி உங்களை சொல்லி தெரியணும். திருப்பி போடப்படலைனாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் கண்டுக்கிட்டாக்கா கர்த்தர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன செய்வார்? உங்களை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவார், உங்கள் இருதயத்தை மாற்றுவார். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். நம்ம சபையில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? சபையில் 2 கேட்டகரி இருப்பாங்க. திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடுறது நான் அப்புறமா சொல்கிறேன். திருப்பி போடாத அப்பங்கள் வந்து சபையில் வாழ்க்கை பசங்க 2 கேட்டகரி இருப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஆராதனை டைமில் தான் என்ன செய்வாங்க? ராஜோட சாங் இருக்கு, ஒரு சாங். ராஜு பெங்களூர் ராஜுன்ட்டு ஒரு அண்ணா ராஜாக்கிட்டு ஓப்பனாக பேசுவாங்க, நல்லா கண்டித்து உணர்த்துவாங்க. அவர் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மறித்தாலும் உம்மோடுதான். இந்த பாட்டு ஆராய்ச்சியில் பாடுவாங்க. உடனே லுக் விடுறது, பாய்ஸு கேர்ள்ஸுக்கு வாழ்ந்தாலும் உன்னோடுதான் என்ன செய்யுது? லுக் விடுறது. கேர்ள்ஸு மறித்தாலும் உன்னோடு தான்ட்டு அந்த பாட்டை இப்படி மாற்றிட்டாங்க. ராஜவங்க சாங்க நாங்கள் ஒரு தடவை ஒரு கன்வென்ஷனில் நாங்கள் பார்த்த உண்மையான காரியம். இந்த பாட்டை இப்படியே மாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க ஆராதனை டைமில். அது ஒரு பக்கம் ஓடுது. சபைக்கு அதுக்காக ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் அவங்க எடுத்து இருப்பாங்க, அவங்க தனியாக மெசேஜ் அமைச்சிட்டு இருப்பாங்க, சேட்டிங் கடகடன்னு செல் எடுத்து இப்படி அடிச்சுட்டு எடுத்து வச்சிருது. பைபிள் இருக்கும், கடகடன்னு அடிக்கிறது. இதெல்லாம் என்னது? திருப்பி போடாத நிலைமை இருக்கும். இது ஒரு கேரக்டர். சர்ச்சுக்கு இதுக்காக மட்டும் என்ன செய்வாங்க? கரெக்டாக வந்துடுவாங்க. சபையிலே நிறைய பேருக்கு என்ன செஞ்சுருக்கோம்? அது போல் மேரேஜும் ஆயிருக்கு. அப்போ நம்ம சபை எப்படி இருக்கணும்? நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தோடு இருக்கணும். நம்ம சபையில் எப்படி இருக்கணும்? ஒழுங்கும் கிரயமாக இருக்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கை பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? நீங்கள் எப்படின்னு எனக்கு நிஜமாக தெரியாதுப்பா. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு சில சபையில் அப்படி என்ன செய்கிறாங்க இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? அது போல் இருக்கக்கூடாது. சபை என்பது ஒரு பரிசுத்தமான ஸ்தலம். அது வாசம் செய்யணும்னா நம்மளும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும், சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். நம்ம எண்ணங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம், நம்ம சிந்தைகள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். சபைக்கு வரும்போது தேவையில்லாத சிந்தைகளோடு இங்கே என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. திருப்பி போடாத அப்பங்களா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி, இன்னொரு கூட்டம் இருப்பாங்க. இல்லை, இந்த பஸ்லேயே தூங்குறவங்களும் இருப்பாங்க. ஒரு பக்கம் என்ன செய்யும்? பாட்டு பாடின்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் என்ன செய்வாங்க? மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் எனக்கு என்னன்னு என்ன செய்வாங்க? உட்காந்து தூங்கி 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 ஒழிவாங்க. இதில் வசனத்தில் கூட ஒருத்தர் தூங்கிட்டே இருப்பார் பைபிளில். அப்போஸ்தலர் 20:9 ஒரு வாலிபன் மெசேஜ் 5 மேற்பட்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து
பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திர மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தைக்கு இருந்து மறித்தவனா எழுதப்படும். இப்ப யார் மேல தப்பு? ரொம்ப நேரம் வசனம் எடுத்த பேதர் மேல தப்பா, இல்ல தூங்கி விழுந்தது மேல தப்பா? தூங்கி விழுந்தது மேல தானே தப்பு. யாரெல்லாம் என்ன சொல்றீங்க? நெடுநேரம் எடுத்தாரு பேதர்னா அவங்க சொல்லிட்டாங்க. நெடுநேரம் எடுத்துனா தப்பா, தூங்குது தப்பா? எப்ப தூக்கம் வரும்? திருப்பி போடாத அப்பங்களா இருந்தா தான் என்ன செய்யும்? தூக்கம் வரும். நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தவில்லைன்னா தான் நம்மளுக்கு என்ன செய்யணும்? தூக்கம் வரும். நம்ம இருதயம் மாறல, பழமையா உலகத்துல இருக்குது, உலக சிந்தையில இருக்கு, உலக பிரகாரமான காரியங்கள்ல இருக்குதுன்னா மெசேஜ் எடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா தூக்கம் வரும். யாரெல்லாம் இங்க மெசேஜ் எடுக்கும்போது தூங்குவீங்க? ஆனால் இங்கே எல்லாம் தெளிவாக என்னையே தான் பார்க்குறீங்க. அதில் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த ஐடிக்கு மாதிரி கிடையாது. ஓகேங்களா? நம்ம என்ன செய்யக்கூடாது? மெசேஜ் எடுக்கும்பொழுது தூங்கக்கூடாது. நைட்டெல்லாம் சேட் பண்ணுறது, கேம் விளையாடுறது, சபையில் வந்து தூங்குறது. சனிக்கிழமை நைட்டெல்லாம் என்ன செய்யறது? தூங்குறதே கிடையாது. நிறைய பேர் இந்த கொரியன் வெப்சீரிஸ் வந்து எப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வெப்சீரிஸை பார்த்துட்டு வாழ்வு பசங்க அவங்களாம் அந்த சீரியலில் வர மாதிரியே மாறிடுவாங்க. சர்ச்சைக்கு வர பசங்க சொல்லுங்க, அக்கா சூப்பராக இருக்கும்க்கா, சூப்பராக இருக்கும்க்கா. என்னம்மா? ஓ இங்கேயா இருக்கிறீங்களா? ஓகே, பிடிஎஸ் ஓகேவா? இந்த மாதிரி கொரியன் வெப்சீரிஸ் பார்த்துட்டு அந்த பையன் மாதிரி தன்னை பாதிச்சுக்கிறதும், அந்த பொண்ணு மாதிரி தன்னை பாதிச்சுக்கிறதும், மேக்கப் போடணும், அந்த கொரியனுடைய இந்த ஆக்சசரிஸ்லாம் வாங்கி போட்டுக்கிறதும் இதே மாதிரி மாறிடுறது. நைட்டெல்லாம் அதை பார்க்கறது, சர்ச்சில் வந்து நல்லா தூங்குறது. அந்த மாதிரி தான் லைஃப் போயிடுச்சு. இப்போ கேம் நைட்டெல்லாம் விளையாடுறது, காலை சர்ச்சில் வந்தாதான் தூக்கம் வரும். அதுவும் அந்த மெசேஜ் எடுக்கும் போது என்ன செய்யும்? தூங்குவாங்க பாரு. என் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்து தூங்கிட்டே இருப்பான். ஒரு பொண்ணு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்புறம் உட்காந்து சேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த சேட் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்க, கால் மேலே கால் போட்டுப்பாங்க. சேட்டில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு பேண்ட்டு டிஷர்ட் போட்டு வந்தாங்க. எனக்கு செம்ம கோவம். என்ன இந்த பொண்ணுக்கு கேட்டால் அவங்க ஐடியில் வேலை செய்கிறாங்க. ஐடியில் வேலை செஞ்சால் அவங்க என்ன செய்வாங்களாம்? ஜீன் போட்டுப்பாங்க, டிஷர்ட் போட்டுப்பாங்க, தலைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, முக்காலெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. கேட்டால் அவங்க ஐடியில் வேலை செய்கிறாங்க. பைபிள் எடுத்து வர மாட்டாங்க, ஃபோன்லேயே பார்த்துப்பாங்க. அப்படியே ஃபோனில் பைபிளை பார்ப்பாங்க, மெசேஜில் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன வாழ்க்கை? திருப்பி போடாத அப்போ எதுக்கும் என்ன செய்யாது? யூஸ்லெஸ். இந்த வாழ்க்கையில் என்னது? யூஸ்லெஸ். நம்ம ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாது? இப்பேற்பட்ட ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம போயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கை அப்பேற்பட்ட விதமாக மாறக்கூடாது. யூஸ்லெஸ்ஸாக நம்ம எப்பவும் இருக்கக்கூடாது. திருப்பி போட்டால் தான் சப்பாத்தி இருந்தால் தான் அதை நம்ம சாப்பிட முடியும். திருப்பி போட்டால் தான் நம்ம அதை ருசி பார்க்க முடியும். நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும், யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு கூட்டம். அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு கூட்டம், இப்போ செகண்ட் பார்த்தது திருப்பி போடாத ஒரு கூட்டம். சபைக்குள்ளே ஒரு மாதிரி இருப்பாங்க, சபைக்கு வெளியே அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ரொம்ப ஞானமாக பேசுவாங்க, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு, இவங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, இவங்க செய்கிற மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க, இவங்க பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க பேசுகிற பேச்செல்லாம் சூப்பராக இருக்கும். அந்நிய பாஷையில் பேசுவாங்க, சூப்பராக பாட்டு பாடுவாங்க. ஆனால் வெளியே போனால் தான் வரும், கெட்ட வார்த்தை பேசுவாங்க, கெட்டதை பார்ப்பாங்க, கெட்டதை செய்வாங்க, சினிமா தேட்டரில் தான் இருப்பாங்க. அவங்க எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? உலகத்துக்கு வெளியே போயிட்டா உலகத்தை மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள மட்டும் பர்ஃபெக்ட். சர்ச்சை உள்ள நான் தான் பயபக்திமான், நீதிமான், பரிசுத்தர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வெளியே போயிட்டா பார்க்கணுமே, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும். எபேசியர் 4:29 படிக்கும். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்,
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு பேசுங்கள். நீ கெட்ட வார்த்தை, நீ ஒரு கிறிஸ்டின்பா, நீ போய் கெட்ட வார்த்தை நான் எங்கன்னா ஒரு பப்ளிக்ல பேசுற, என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் கிறிஸ்டினா, எப்படி பேசுறது பாரு, என்ன வார்த்தை இது? இதுதான் இப்போ சர்ச்சைக்கு போறாங்களா? சண்டே மட்டும் போயிடுவாங்க சர்ச்சைக்கு, ஆனால் பேசுற பேச்சு பாரு எல்லாம் கெட்ட வார்த்தை. அங்க என்ன சொல்லியிருக்கு? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை மாத்திரம் தான் என்ன செய்யணும்? பேசணும். நீ பேசுற வார்த்தை ஒரு சாட்சி வரணும், கர்த்தரை வெளிக்காட்டணும், கர்த்தரை பிரதிபலிக்கணும். இவங்க கிறிஸ்தவங்க, இந்த பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணுப்பா, பேச்சிலே தெரியும் அவங்களுக்கு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, பக்தி விருத்தியா பேசுது, நல்ல ஒரு ஞானமா பேசுது, அறிவா பேசுது. இந்த பையன் எப்படி இருக்கான் பாரு, இந்த வாலிப காலத்துல எவ்வளோ அழகா ஞானமா பேசுறான் பாரு அப்படின்ட்டு சொல்லணும். அதுதான் பக்தி விருத்தி. உங்களை பார்த்தே அது சாட்சி. உங்களை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க? மனம் மாறுவாங்க. உங்களை பார்க்குறவங்க சாட்சி கூறுவாங்க. அப்போஸ்தலர்ல சாட்சி கூறுறாங்க. யார் பேச்சுல சாட்சியை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு அல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று தெரிந்து கொண்டார்கள். அவங்க என்ன பேருக்குள்ள என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு? மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. மீன் பிடிச்சிருந்தாரு பழகில. அப்போ அவங்க ஸ்லாங் எப்படி இருக்கும்? எப்படி வெளிக்காட்டிருப்பாங்க? ஆனால் அவங்களுடைய பேச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க படிப்பறிவே இல்லை, இவங்க என்ன செஞ்சாங்க? மீன் பிடிக்கிறவங்க. ஆனால் அவங்க பேச்சு எப்படி இருக்கு? இயேசுவோடு கூட இருந்ததை பிரதிபலிக்குது. அதை பார்க்குற ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? சாட்சி கூடுறாங்க. படிக்காத போ, என்ன வேணா செய், ஆனால் நீ இயேசுவோடு இருந்தனா உன் பேச்சு எப்படி இருக்கும்? அதில் ஒரு பக்தி அவங்க பார்ப்பாங்க. உங்களை பார்க்கிறவர்கள், உங்கள் பேச்சை கேட்கிறவர்கள் என்ன செய்வாங்க? இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவோடு இருக்கிறவர்கள் என்று சாட்சி கூறுவாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் நம்ம வாயிலிருந்து என்ன செய்யணும்? வரணும். கெட்ட வார்த்தைகள் ஒன்றாகிலும் என்ன செய்யக்கூடாது? வாயிலிருந்து வரக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் ஒன்றாகிலும் வாயிலிருந்து வரக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்றது? உலகத்தில் இருக்கிற எல்லா இச்சைகளுக்கும் ஆசைப்படுகிறது. உலகத்தில் எதனா ஒரு இச்சை இருந்தால், ஒரு ஃபோனே சொல்லுங்க, கேம் சொல்லுங்க, இல்லை இந்த கேடிஎம் பைக்கா அதை சொல்லுங்க, வீட்டில் அட்டை பிடிச்சாச்சு வாங்குறது. டியூக்கு இந்த பைக் தானே அது, அட்டை பிடிச்சி கேட்குறது. அங்கே வீட்டில் என்ன இருக்கும்? அவ்வளோ கஷ்டம் இருக்கும். வட்டி கட்டணும்னு வாங்க, கடை கட்டணும்னு வாங்க, எதனா கட்டி எனக்கு பைக்கை வாங்கி கொடுன்னுவாங்க பசங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் என்ன செஞ்சிச்சு? இப்படி வந்துடுச்சு. இந்த காலத்தில் அப்படிதான் இருக்கு. பெற்றவங்கள புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யறது? எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு அவங்க டார்ச்சர் பண்ணுறது. அவங்க என்ன செய்யறது? கடனில் வாங்கி கொடுத்து மேலும் மேலும் அவங்க கடனாலேயே தான் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது? உலக இச்சை. உலக இச்சையினால குடும்பமும் என்ன செய்யுது? அவஸ்தைப்படுது. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டுப்பா, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாம் எனக்கு அனுபவிக்க இருக்கு, எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் என்ன செய்யறது? இருக்கு தகுதியா இராது. அடுத்து எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிச்சுக்கலாம். உலகத்தில் இருக்குது, நீ என்ன வேணா பண்ணலாம். நீ கடை வாங்கி பைக் வாங்கி ஓட்டி எப்படின்னா போகலாம். ஃபோன் வாங்கி கெட்டதை பார்த்து எப்படின்னா போகலாம். யூடியூப்ல போய் நீ என்னென்ன பார்க்குறது யாரும் தெரியும். எதனா க்ரோம் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணா அனுபவிச்சுக்கலாம். எல்லாம் உன் கையில் இருக்கு. ஆனால் என்ன இருக்காது? எல்லாம் உனக்கு தகுதியா இராது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது?
எதுவும் தகுதியா இராது. நம்ம மற்றவங்களுக்கு எப்படி செய்யணும்? எக்ஸாம்பிளாக தான் இருக்கணும். தகுதி இல்லாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. தகுதி இல்லாத காரியங்களை செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எனக்கு எல்லாம் தகுதி கிடையாதுப்பா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் நான் ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டேன்? அடிமைப்பட மாட்டேன். அடிமைகளே இருந்ததுக்கு இருக்கும். டிவிக்கு, ஃபோனுக்கு, கேமுக்கு, எல்லாத்துக்கும் கெட்ட பழக்கம். இந்த கஞ்சாலாம் வந்துட்டு ஏரியாவில் சின்ன பசங்க கூட என்ன செய்யறாங்க? ரொம்ப மோசமா இருக்காங்க. ரொம்ப அடிமைதானத்துல இருக்கிறாங்க. அடிமைதான். அவங்கள ஆட்டி படிக்குதுன்னா ஒன்று உங்களால விட முடியலையா, அது அடிமைதான். ஒரு காரியம் உங்களால விட முடியலையா, அதுவும் நீங்க அடிமையா ஆக்கப்பட்டிருக்கீங்க. நம்ம ஒருத்தருக்கு மாத்திரம் தான் அடிமையா இருக்கணும். யாருக்கு? யாருக்கு? ஏதோ ஒன்று ரெண்டு சொல்றாங்கப்பா, மற்றவங்களாம் நம்ம யாருக்கு அடிமையா இருக்கணும்? கர்த்தருக்கு மாத்திரம்தான், இயேசுக்கு மாத்திரம்தான் அடிமையா இருக்கணும். மற்ற காரியங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. நீங்க யோசித்து பாருங்க. ஒரு காரியம், ஒரு சீரியலே வச்சுக்கோங்க, அந்த டைமுக்கு உட்காந்து பார்க்கலன்னா பைத்தியம் உங்களுக்கு பிடிக்குதா? ஒரு வெப்சீரிஸ் உங்களுக்கு பார்க்கலாம், ஒரு பைத்தியம் பிடிக்குதா? டென்ஷன் ஆகுதா? அப்போ நீங்கள் அதுக்கு அடிமையா இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போக முடியுதுன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, கோபம் வருதா? அதுக்கு அடிமையா இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடணும்னு வச்சுங்க, அது நடுவில் வந்து ஃபோனை யாருன்னா பிடிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கோபம் வருதுன்னா நீங்கள் அதுக்கு அடிமையா இருக்கீங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்காரு. ஆனால் எதுக்கெல்லாம் நம்ம தகுதியாக எது நம்ம ஏற்படுத்திக்கணும், அது எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஞானத்தையும் தேவன் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தேவையில்லாத சேரக்கூடாத கூட சேர்ந்து தேவையில்லாத காரியங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது? கற்றுக்கக்கூடாது. நம்மனா இப்படிதான், நம்ம நியாய பிரமாணம்னா இப்படிதான், நம்மளுடைய கட்டளைகள்லாம் இதுதான், நம்ம இதைதான் கடைபிடிச்சு நடந்து ஆகணும். அப்படி நடந்தாலும் நம்மளுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் தேவன் சொல்றாரு. ஓசியா 6:4 படிப்போம். எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையிலே தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. ஹல்லேலூயா. காலையில உங்க பக்தி எப்படி இருக்குன்னு சொல்றாரு தேவனு. காலையிலே காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியும் போலவும் ஒழிந்து போகுது. இது ரெண்டுமே என்னன்னாக்கா கரெக்டாக 6 மணிக்கு முன்னாடி தான் இருக்கும். வெயில் வந்தால் என்ன செய்யும்? ரெண்டுமே இருந்த இடம் தெரியாம ஆவியாகி அது போயிடும். அப்போ பக்தி எப்படி இருக்கு? சபைக்கு வந்து அந்த 2 hour உட்காரமே, அப்பதான் இருக்கிற பக்தி மட்டும் போதாது. அப்படிப்பட்ட பக்தி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இது விடிஞ்சதும் வெயில் வந்ததும் அந்த பக்தி என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. இந்த மேகத்தை போலவும் பனியை போலவும் நம்மளுடைய பக்தி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்ம பக்திமானா இருக்கணும். பக்திமானா இருந்தால் மாத்திரம்தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம இருதயங்கள் மாற்றப்பட்டால்தான் தேவன் நம்மளை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். நம்ம இருதயங்கள் மாற்றப்படணும். இப்படிதான் ஒரு காலேஜ்ல வந்து லேடிஸ் காலேஜ், அங்கே வந்து ஃபைனல் டேக்கு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு ஒரு போதகரை கூப்பிட்டுருக்காங்க. இந்த குயின் வயசு எல்லாம் வச்சுருக்கல அந்த மாதிரி ஒரு காலேஜில். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அட்வைஸ்லாம் பண்ணிட்டாருமா. பெண்களுக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணணும் எல்லா அட்வைஸையும் பண்ணிட்டு லாஸ்ட்ல என்ன சொன்னாரு? நீ ஒரு கர்த்தரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கோ. ஏசுறாரு. உன் இருதயத்தை கர்த்தருக்கு தான். எல்லாத்தையும் சொல்லிட்டு வாலிப பிள்ளைகளுக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ண பண்ணிட்டாரு. எல்லாரும் மனம் உழைந்து மனம் மாறிட்டாங்க. உங்கள் நோட் எடுங்க, டைரி எடுங்க, ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதுங்க. என்ன எழுதணும்? என் வாழ்க்கையே நான் கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறேன், என் இருதயத்தை கர்த்தருக்கு தரேன், என் சொந்த ரட்சகரை நான் கர்த்தரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு எழுத சொன்னார். எல்லாம் எழுதுனாங்க, முடிஞ்சது. அவர் என்ன செஞ்சிட்டாரு? கிளம்பி போயிட்டாரு. இந்த பிள்ளைகளும் கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு இருக்கும்போது அவருக்கு நடுவில் ஒரே டிராஃபிக்.
என்னன்னு அவர் இறங்கி பார்த்தா, இவர் நடத்திட்டு வந்த காலேஜ்ல இருந்து ஒரு பொண்ணு அங்கே ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. அது நோட்டில் எழுதி வச்சிருக்கு. அந்த பொண்ணு நோட்டில் எழுதி வச்சது, அந்த நோட் எடுத்து அந்த ஓப்பனில் இருக்கு கரெக்டாக. அவர் பார்க்குறாரு, என்ன எழுதியிருக்குன்னா, நான் இருதயத்தை இயேசுக்கு தரேன், நான் இயேசுவை என்னுடைய சொந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சிருக்கு, எழுதியிருக்கு. ஏன்னா அந்த அம்மா இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. அதனால அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்கணுன்றதுனால இன்னைக்கு ஏற்றுக்கல, நான் நாளைக்கு ஏற்றுக்கிறேன்ட்டு அந்த டைரி என்ன செஞ்சிருக்கு, எழுதிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு என்ன இருந்திருக்கு, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஒவ்வொரு நாளையும் நம்ம கழிப்போம், நாளைக்கு ஏற்றுக்கிறேன் ஏசப்பா, இந்த பாவத்தை இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு நாளைக்கு விட்டுடலாம், நாளைக்கு ஏற்றுக்கலாம் ஏசப்பாவை, இன்னைக்கு ஒரு நாள் அவர் மன்னிச்சுடுவார் சொன்னால் காலமோ நேரமோ நம்மளுக்காக வெயிட் பண்ணாது, அது கடந்து போயிட்டே தான் இருக்கும். அவங்க சொந்த ரட்சகராக அவங்க ஏற்றுக்கிட்டு அந்த மனம் மாறி முழுமையாக அவங்க எழுதியிருந்தாங்கன்னா அவங்க மறித்த பிற்பாடு எங்கே போயிருப்பாங்க, இயேசு நாளைக்கு சென்றிருப்பாங்க. ஆனால் அவங்க ஏற்றுக்கல, நாளைக்கு ஏற்றுக்கிறேன்னு அவங்க தள்ளி போட்டது அவங்க காலமே இல்லாத போச்சு. நம்ம என்ன செய்யணும், நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது. கர்த்தரை தன்னுடைய சொந்த ரட்சகரை நம்ம இருதயத்தில் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே அவருக்காக ஜீவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருப்பி போடாத அப்பங்க மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. இப்போ எவ்வளோ காரியம் சொன்னேன், திருப்பி போடாத அப்பம், எதுக்கும் யூஸ்லெஸ் இல்லாத வாழ்க்கை, அந்த மாதிரி வாழ்க்கை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சரி, அப்போ எப்படி தான் இருக்கணும் இல்லைங்களா? யாத்ராகமம் 33:1 இருக்கும். யாத்ராகமம் 33:1 அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி யாத்ராகமம் 33:11. நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய போட்டிருக்கு, பணிவிடைக்காரனாகிய முதியவர் போட்டிருக்கா, என்ன போட்டிருக்கு, வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். வாலிப காலத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுப்போம். வயசான காலம் போன காலத்துல இயேசுக்காக வாழ்ந்தா போதும், அவருக்காக வாழ்ந்தா போதும்னு இருந்தா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, கர்த்தரை பத்தி இயேசுவை பத்தி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீ என்ன செய்யணும், கர்த்தரை அப்பொழுதுதான் எடுத்துக்கணும், அவருக்காக அப்பொழுதுலேருந்தே வாழணும், ஜீவிக்கணும். முதிர் வயதில் நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன்னா சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க யோசுவா எப்படி இருந்தாரு, வாலிப காலத்துல ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார். ஆசரிப்பு கூடாரம்னா என்னது, தேவாலயம், சபை. ஒரு சபையை விட்டு யோசுவா என்ன செஞ்சாரு, பிரியாது இருந்தார். வாலிப காலத்துல இருந்தே மோசேக்கு ஒரு பணிவிடைக்காரனா, ஒரு உடன் ஊழியக்காரர் என்ன செஞ்சாரு, பணியாற்றிட்டு இருக்காரு யோசுவா. அந்த கூட்டத்துல எவ்வளவு பேர் வாலிப பசங்க இருந்திருக்கலாம், எவ்வளோ வாலிபர்கள் இருந்திருக்கலாம், அவங்களோட பெரியவர்களும் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்திருக்காரு, யோசுவா. ஏன்னா யோசுவா எப்படி இருந்தாரு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்காரு. அவர் எப்பவுமே அவருடைய சிந்தனைய யோசனையை எப்படி இருந்திருக்கும், தேவனோடு இருந்திருக்கும். அவருக்காக ஏதாவது செய்யணும். இன்னைக்கு போய் சர்ச்சை கிளீன் பண்ணி வைக்கணும், சர்ச்சுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பாயெல்லாம் கழுவணும், ஏதாச்சும் ஒரு யோசிச்சுட்டே இருப்பார்ல. சபைக்காக எதனா செய்யணும், ஊழியத்துக்கு போறாங்க, என்னால முடிஞ்ச காரியத்தை அவங்களுக்காக என்ன செய்யணும். தன் வாலிப காலத்துல இருந்து யோசுவா பணிவிடைக்காரனா, மோசேக்கு பணிவிடைக்காரனா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எப்படி இருந்தாரு, பிரியாது இருந்தாரு. அதனால அவர் பெற்ற ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். திருப்பி போடாத அப்பங்களை பார்த்தோம், கெட்ட வார்த்தை பேசிக்கினேன், எல்லாவற்றையும் அனுபவிச்சுக்கினேன், தகுதி இல்லாம இருந்துக்கிட்டு எல்லா காரியங்களையும் பார்த்தோம்.
நம்ம திருப்பி போடப்பட்ட அப்பங்களா இருந்தோமானால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருப்போம், தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்களா இருப்போம். அதனால நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்ல. அது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? யோசுவா 1ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும். மரித்த பின்பு ஊழியக்காரனான யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயோ இந்த ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து போங்கள், நான் மோசேக்கு சொன்னதுபடி எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்து வனாந்தரமும் லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள தேசம் அனைத்தும் பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்க எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து இருப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வரம் கொண்டு திருமணதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுத்த ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். மோசே நடத்தினாரா இஸ்ரவேல் ஜனங்களை? யோசுவா என்ன செஞ்சாரு? பணிவிடக்காரனா அங்க இருந்ததுனால கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தோடு இருந்ததுனால அடுத்தவருடைய அந்த ஸ்டான்ஸ், அந்த மோசேக்கு அடுத்த ஒரு நிலைமை யாருக்கு வந்தது? யோசுவாவுக்கு. அந்த ஜனங்களை வழி நடத்துவபடியான கிருபை யாருக்கு கிடைச்சது? யோசுவாவுக்கு கிடைச்சது. நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? சர்ச்சைக்கு வந்தா போதும், பாட்டு பாடினா போதும், போனா போதும், அன்னைக்கு என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சா போதும். அப்படி இருந்தோமானால் நம்ம வாழ்க்கை என்ன செய்யாது? மென்மேலும் போகாது. நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் ஊழியம் செய்யணும், இன்னும் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை விட்டு பிரியாது இருக்கணும், சபையை விட்டு பிரியாது இருக்கணும். அது சாதாரணமா எல்லாருமே இருந்துட முடியாது. உலகத்துல இருக்கிறவங்களால அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. ஜபன்னு கூப்பிட்டா வர முடியாது. ஏன்னா உலகத்தின் காரியம் அவங்கள இழுக்கும். இந்த நாள் ஓய்வு நாள், லீவு. ஆனா இந்த நாள்ல பற்பல காரியங்கள் செய்யறவங்களும் உண்டு. ஆனா தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நம்ம திருப்பி போடப்பட்ட அப்பங்களை என்ன செய்யணும்? இருக்கணும். எப்ராஹிமே நீ திருப்பி போடாத அப்பன்னு சொல்றாரு பத்தியா? அந்த நிலைமை மாறணும். நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கும்? திருப்பி போடாத நிலைமைகள் இருக்கும். நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்ட நிலைமை எப்படி இருக்கு? யோசுவாவுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அடுத்த ஒரு தலைமையின் போதகத்தை யோசுவாவுக்கு தேவன் என்ன செய்யறாரு? அவங்க கொடுக்குறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஓசியா 11:3 சொல்றாரு, நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் அவர்களை குணமாக்கினேன் என்று அறியாதிருக்கிறார்கள். அவர் தான் கைப்பிடிச்சு நடத்துறாரு. நம்ம தனிக்கு விழுந்தப்போ அவர் தான் தூக்குறாரு. நம்மளுக்கு ஒண்ணுன்னா அவர் தான் எல்லாத்தையும் செய்யறாரு. நம்ம கேட்கிற நேரத்துல நம்மளை அவர் தான் விடுவிக்கிறாரு. உபத்திரவத்து நேரத்துல ஆபத்து நாட்கள் எல்லாம் தேவன் அவர் என்ன செய்யறாரு? அவர் தான் விடுவிக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அவர் அறியாம மறந்துட்டு இருக்கிறோம். இனிமேல் நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. கர்த்தருக்காக வாழணும். எந்த நிலைமையிலும் கர்த்தரை மறக்கக்கூடாது, மறந்து விடக்கூடாது, விட்டு விலகக்கூடாது. ஆனா நம்ம மறந்த போதிலும் அவர் நம்மளால எப்படி இருக்கிறார் தெரியுமா? நினைவாகவே இருக்கிறாரு. ஓசியா 11:8 வாசிப்போம். எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஹல்லேலூயா. எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? என் மகன் தான்,
ஒரு அப்பா வந்து ஒரு பையன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் எப்படின்னா போனை விட்டுட்டு போயிட மாட்டாங்க. அவன் தப்பு செஞ்சாலும் திருத்தி தன் மகனா கூட்டி வரதான் பார்ப்பாரு. அப்படிப்பட்டவர் தான் நம்ம இயேசு. நம்ம தேவன் எப்படி இருக்காரு? அப்படிப்பட்டவராக தான் இருக்காரு. நம்ம அவர் மறந்து போனாலும் அவர் நம்மளை கைவிடவும் மாட்டாரு. எதிராளிக்கிட்டு நம்ம என்ன செய்ய மாட்டாரு? விட்டு கொடுக்கவும் மாட்டாரு. எரேமியா 31:20 சொல்லியிருக்காரு, எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா. அல்லேலூயா. அவர் நம்ம மேல எப்படி இருக்காராம்? நினைவாகவே இருக்காரு. எப்பொழுதும் நம்ம நினைப்பாதான் இருக்காரு. பாட்டு மட்டும் போனா போதாது. என் நினைப்பாகவே இருப்பவரே ஏசையா அப்படின்ட்டு நம்ம பாட்டு பாடுவோம். அது உண்மையா உணரணும். நம்ம நினைப்பா அவர் இருக்காரு. நம்ம மறந்த போதிலும் அவர் நம்மளை மறக்கவே மாட்டாரு. நம்ம மேல எப்பொழுது என்ன செய்யறாரு? நினைவாகவே இருக்கிறார். எரேமியா 31:20 வாசிப்போம். குமாரன் அல்லவோ, அவனுக்கு விரோதமா பேசினது முதல் அவன் நினைத்து கொண்டே இருக்கிறேன். அவர் நம்ம என்ன செய்யறாரு? நினைச்சுட்டே தான் இருக்கிறாரு. உங்க மேல என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் உங்க அப்பா அம்மா உங்களை விட்டுருவாங்களா? பேசாம விட்டுருவாங்களா? ஒரு நாள் 2 நாள் பேசாம இருப்பாங்க, அடிப்பாங்க, ஆனா பேசாம விட்டுருவாங்களா? அப்படிதான் கர்த்தரும் இயேசுவும் அப்படிதான். அந்த கெட்ட குமாரன் கதை கேள்விப்படல. இளைய குமாரன் தான் செய்யறான், போயிட்டான். ஆனா அவன் திரும்பி வரும்பொழுது எல்லாத்தையும் இழந்து ஒரு பிச்சைக்காரனை போல, ஒரு ஒன்றுமே இல்லாத பரதேசியை போல வரும்பொழுது அவங்க அப்பா எப்படி கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்குறாரு, எப்படி ஏற்றுக்கொண்டாரு. அப்படிதான் நம்ம தேவனும் என்ன செய்யறாரு? ஆர்வமா இருப்பாரு. எப்போ நம்ம பிள்ளை நம்ம கிட்ட வரும், திருப்பி போடப்பட்ட அப்பமா எப்போ மாறும், அவங்க நிலைமைகள் எப்படி மாறும், அவங்க பேச்சுகள்ல எப்போ சாட்சி வரும், இந்த உலகத்துல இருந்து அவங்க விட்டுட்டு எப்போ நம்மள வருவாங்க அப்படின்ட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம போகும் பொழுது நம்ம என்ன செய்வாரு? கட்டி அணைத்து முத்தம் செய்து, எப்ராஹிமே நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நான் எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன் என்ன செய்வாரு? அணைத்துக் கொள்வார். நம்மளை அணைத்துக் கொள்கிற தேவன் தான் என்ன செய்வாரு? நம்ம பட்சமா இருக்கிறாரு. நம்ம திருப்பி போடாத வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கோ காரியங்கள், திருப்பி போடாத காரியங்கள் என்னென்ன இருக்கும், திருப்பி போடாத அப்போ எதுக்குமே யூஸ் கிடையாது. அது யூஸ்லெஸ். நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கணும், கர்த்தருக்காக இருக்கணும்னாக்கா திருப்பி போடப்பட்டிருக்கணும். திருப்பி போடப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்? கர்த்தரோடு இருக்கும், ஊழியங்களோடு இருக்கும், உலகத்தோடு இருக்கவே இருக்காது. உலகத்தோடு இருந்த சபையோடு இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். நம்ம இருதயம் மாறணும். கர்த்தர் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை தருவா. நம்ம அப்படியே ஒரு விசையாக எழுந்திருந்து ஜெபிப்போம்.